நல்ல ஒரு பேரை சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு பேரை சொல்லுங்க. அவரு சொர்க்கத்துல இருக்காரு. நறுக்குன்னு ஒரு பேரை சொல்லப்பா. அப்போ ஒரு பேர்னா முறுக்குன்னு கொடுப்போமா? உன் பேத்தியாளு கொடுக்கணும் முறுக்குன்னு. நீ தானே நறுக்குன்னு கேட்க. நல்ல வாயில வார மாதிரி ஒரு பேரை சொல்லுங்க. கார்த்திக்னு பேர் கொடுப்போமா? வாயில வரமுன்னா வாந்தின்னு கொடுப்போமா? அதெல்லாம் வேண்டாம், நடிகர் பேரை கொடுக்கணும். நாளைக்கு உன் பேரன் பிறப்பா, வாயில வார மாதிரி வாழைப்பழம்னு பேரை கொடு. நல்லா இருக்கும். அந்த பேரெல்லாம் வேண்டாம், நடிகர் பேரு கார்த்திக். அந்த காலத்துல வந்து பேரு சுட்டினாங்கன்னு சொன்னா அவங்க குலதெய்வத்தினுடைய பேரைத்தான் கொடுப்பாங்களாம். ஆம்பளை பிள்ளையா இருந்தா ராக்கே, பொட்ட பிள்ளையா இருந்தா ராக்கி, ராக்கே ராக்கி, மூக்கே மூக்கி, சொக்கே சொக்கி, கருப்பேன் கருப்பாயி, இருளப்பை இருளாயி, மாடே மாடத்தி, சுடல மாடே சுடல மாடத்தி, இடும்பை இடும்பி, இப்படி எல்லாம் அந்த கால பேர் கொடுத்திருக்காங்க. ஆமா சரி. அது மட்டும் இல்ல, ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காதாம்யா. ஏன் சம்பந்தம் இருக்காது? ஒரு ஆளு செக்க செவப்பா இருப்பாரு. செவப்பா இருப்பாரு என்ன மாதிரி? என்ன மாதிரியா? ஆமா செவப்பா இருப்பாரு. அந்த ஆளுக்கு பேரு என்ன பேரு? கருத்த பாண்டின்னு பேர் வச்சிருப்பாங்க. கருத்த பாண்டி இல்லன்னா கருப்பசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப பேருக்கு ஆளுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் ஆளு சிவப்பு, பேரு கருப்பை. கருப்பசாமி. ஆமா. அப்ப சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்ல.